சாய் வித் சித்ரா. முதல் பட வாய்ப்பு ஜேபி தான் இல்லையா? சாதிசனம். ஆமாம், சாதிசனம் சார். தேவா சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. அன்பை சிவத்தில் கமல்ஹாசனோட பாடினீங்களா? ஆமாம் ஆமாம் சார். நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்ல. மன்மதராசா பாட்டை பாடுறதுக்கு உங்களை எதனால் கூப்பிட்டேன் அப்படின்னு நான் சொன்னார். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. சாய் வித் சித்ரா. மேடைகளில் பாடும்போது திரைப்படங்களில் பாடுவதற்கான வாய்ப்பு நமக்கு அமையலையே அப்படின்ற இல்லை சார், ஒரு ஏக்கம் இருந்தது அவங்களுக்கு? சின்ன ஒரு ஆசை சார். ஏக்கம்ன்றதை விட ஆசைன்னு தான் சொல்லுவேன், அது பேராசைன்னு கூட சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா நம்மளோட லெவல் என்னன்றது நம்மளுக்கு தெரியல சார். இப்போ நம்மளுக்குன்னு நம்ம ஒரு லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல சார். ஓகே, நமக்கு இவ்வளோ மேடை கிடைக்கிது, போதும். சினிமாவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அது நான் ரொம்ப இன்னும் நம்ம சினிமாவில் பாடவே இல்லையே, நமக்கு இவ்வளோ திறமை இருந்தும் நமக்கு அப்படின்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது சார். சினிமாவில் என்றைக்காவது ஒரு பாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அப்படி ஆசைப்பட்டிருக்கேன் சார். அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கேன். சினிமாவில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து இதே நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், ஒரு 1000 பாடல்களுக்கு மேலே நான் சினிமாவில் பாடியிருக்கேன். எல்லா லாங்குவேஜுமே பாடியிருக்கேன், எல்லா இசையமைப்பாளருக்கும் பாடியிருக்கேன் சார். ரஹ்மான் சாரை தவிர்த்து எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் நான் பாடியிருக்கேன். தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாருக்குமே. அப்போ எல்லாருமே கேட்பாங்க, அதில் வந்து எல்லாமே மேக்ஸிமம் 99.99 நான் குத்துப்பாட்டு தான் சார் பாடியிருக்கேன். எல்லாமே துள்ளல் பாடல்கள் தான். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் மெலடி ஏன் நீங்கள் நல்ல மேடையில் பாடுறதை நான் கேட்டதுனால நிறைய பேர் நீங்கள் ஏன் மெலடியே பாடினதே இல்லை, நீங்கள் கேட்டது இல்லையா, நீங்கள் மெலடி பாடினா நல்லா. எஸ்பிபி எங்களுக்கு நிறைய மேடையிலே சொல்லியிருக்காரு, சினிமாவில் வந்து ஒரு இது சாபம், யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் அவங்கள யூஸ் பண்ணுவாங்க, வேறு மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்கள. ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணாங்கன்னா அந்த போலீஸாகவே தான் அவங்கள வருவாங்க. ஒரு காமெடியன்னா அவங்க காமெடியானா தான். இந்த பொண்ணு வந்து மேடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெலடிலாம் பாடும், ஆனால் சினிமாவில் வாய்ப்பு கொடுத்ததில்லை அப்படின்னு. அப்போ நான் வந்து ஒரு வாட்டி எஸ்.ஏ. ராஜ்குமார் சார்கிட்ட கேட்டேன். நான் பெருசாக யார்கிட்டையுமே இப்போ ஏன் எனக்கு இது நீங்கள் கொடுக்கல, எனக்கு இது கொடுங்க அப்படின்னு என் குடும்பத்தார்கிட்ட கூட போய் கேட்க மாட்டேன் சார். நான் அது மாதிரி கேட்க மாட்டேன் நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சார், இந்த பாட்டு யார் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல சார். இந்த பாட்டை அவங்க கம்போஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும். அப்போது நான் எஸ்.ஏ. ராஜ்குமார் சார்கிட்ட கேட்டேன். ரெக்கார்டிங் ஒன்று அவர்கிட்ட பாடி முடிச்சுட்டு வெளில வந்திருக்கேன் சார். ஏன் சார் எனக்கு, ஏன்னா அவர்கிட்ட நல்லா காமெடியாக சிரித்து ஜாலியாக பேசுவேன் அவர்கிட்ட. அப்போ அவர்கிட்ட கேட்டுச்சேன், சார் என்ன சார் எனக்கு நீங்கள் வந்து ஒரு மெலடி கூட கொடுக்க மாட்டேன்றீங்க, எல்லாரும் என்ன கேட்குறாங்க மெலடியே நீ பாடலையே அப்படின்னு கேட்குறாங்க சார். அப்போ அவர் சொன்னார், சார் ஏம்மா நீ உன்னோட வாய்ஸ் எவ்வளோ ஒரு யூனிக்கான வாய்ஸ் தெரியுமா, இப்போது சினிமாவில் எவ்வளோ பேர் இருந்த ஒரு இடத்துல உன் பாட்டு கேட்டவுடனே இது நீ தான் பாடின அப்படின்ற ஒரு பெரிய அடையாளம் உனக்கு கிடச்சிருக்கு. ரெண்டாவது எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பார்த்தியா எப்படி ஒரு ஒரு அவங்களோட வாய்ஸ் ஒரு யூனிக்கான வாய்ஸோ அது மாதிரி தான் உன்னோட வாய்ஸும், நீ ஏன் மெலடி பாடலன்னு நீ வந்து வருத்தமே படாத அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் வருத்தப்படல சார், எல்லாரும் என்ன கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு அது அப்புறம் ஆமாம் இல்லை, நம்மளோட குரல் எவ்வளோ ஒரு பெரிய அடையாளமாக, இவ்வளோ பெரிய ஒரு சினிமா உலகத்தில் இவ்வளோ ஜாம்பவான்கள் இருந்த உலகத்தில் இத்தனை பேர் இந்த உலகத்தில் நமக்கும் சினிமாவில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் நான் வந்து எப்பயுமே நம்ம சினிமாவில் பெருசாக பாடணும், பெரிய பெரிய விருதுகள் சத்தியமாக நினச்சதே கிடையாது சார். மன்மதராசா ஹிட் ஆகும்போதே நான் நினச்சிட்டேன், ஆஹா போதும் எவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு நமக்கு, இந்த ஒரு பாட்டு போகிறோம் நமக்கு, இனிமேல் சினிமா பாடலைன்னா கூட நம்ம பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்த எல்லா பாடலும் எனக்கு போனஸ் தான் சார், எல்லாமே எனக்கு போனஸ் தான். அதுக்கப்புறம் தெலுங்கில் பாடினேன், கன்னடத்தில் நான் பாடின மன்மதராசாவும் பயங்கர ஹிட் ஆச்சு சார். அதுக்கப்புறம் சுண்டரகாளிக்கு அப்புறம் மன்மதராசா வந்து தெலுங்கு கன்னடத்தில் வந்து சுண்டரகாளி, சுண்டரகாளி சுண்டரகாளி ஹச்சு தஹிதே மையன்னா. அதுக்கப்புறம் நம்ம லேல்லே பாடி லேல்லே பாடி லேல்லே பாடிகா, அதுவும் நல்ல ஹிட் ஆச்சு சார். கபடி 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 கபடின்னு ஒரு கபடி பாட்டு அதுவும் பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கு எல்லாமே எனக்கு போனஸாக தான் சார் நான் எடுத்துக்கிட்டேன். நான் இத்தனை லாங்குவேஜ் பாடுவேன்னு நினைக்கல, இத்தனை பாட்டு ஹிட் ஆகும்னு நான் நினைக்கல.
அதனால் எனக்கு வந்து இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே நான் எப்பயுமே வருத்தப்பட்டதே கிடையாது சார். நான் வருத்தப்பட்டதும் இல்லை, அதுக்காக ஏங்கினதும் கிடையாது. ஏன்னா எனக்கு கடவுள் நான் ஆசைப்பட்டதுக்கு மேலே எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அருமை. நான் ஆசைப்பட்டதுக்கு மேலே எனக்கு நான் ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும். டிப்பிக்கலாக வீட்டுக்கு போன உடனே ஒரு சமைக்கணும், டிவி பார்க்கணும், சாயந்தரமான ஜாலியாக தலைவாரி பூ வச்சு இப்படி ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னை வந்து வேறு மாதிரி இல்லைம்மா, நீ அதுக்காக பிறக்கல, நீ இப்படி இருக்கணுன்றதுக்காக கடவுள் டிசைன் பண்ணது சார் இது. அப்போ அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, என்ன இவங்கக்கிட்ட கொடுத்தா இது கரெக்டாக இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும் சார். அதனால் நான் வந்து இது கிடைக்கலையே, நம்மளுக்கு இது வரலையே அப்படின்னு நான் ஏங்கினதே கிடையாது சார். அதேமாரி நிஜமாகவே நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதும் கிடையாது சார். ஐயோ உங்களுக்கு இது கிடச்சிருக்கு, இது நம்மளுக்கு இப்போ கூட சார் மேடையில் போனாலும் புதுசாக ஒரு ஸ்டேஜ் பாடுற ஒரு பாடகி வந்தாலும் அவங்கள பார்த்து நான் ஐயோ அவங்க எதுக்கு நம்ம நல்லா பாடணுமே அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்குமே கண்டி, ஐயோ இவங்க நம்மளோட நல்லா பாடிடுவாங்களா அப்படின்ற ஒரு எப்பவுமே நான் நினைக்கவே மாட்டேன் சார். அவங்க முன்னாடி பயப்படுவேன் நான். ஸோ இதுதான் சார் நான் இவ்வளோ தூரம் இந்த பயணம் வந்ததுக்கான ஒரு இதுவாக கூட இருக்கலாம் சார். அதனால் நான் யார்கிட்டையும் போய் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இது பாடணும் அப்படின்னு நான் கேட்டதில்லை. ரஹ்மான் சாரை வந்து கேட்டேன், சார் எல்லாருக்கும் பாடியிருக்கேன், உங்களுக்கு பாடினதில்லை, அப்போ கூட வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னதில்லை சார், உங்ககிட்ட பாடினதில்லை அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், நீங்கள் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆச்சே மேடம். ஒரு டைமில் காரில் உட்காந்து நான் போகும்போது ஒரு சேனல் போடும்போது உங்கள் பாட்டு வரும், சரி என்ன இந்த சேனல் இருக்க, அடுத்த சேனல் போட்டாலும் உங்கள் பாட்டு வரும், அடுத்து போவோம் அதுலேயும் உங்கள் பாட்டு போவோம், இப்படி கலக்கின ஒரு இது இல்லை, நீங்கள் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொன்னார் சார். அதுக்காக நான் அவரை போய் புஷ் பண்ணி மேலும் மேலும் போய் கேட்டால் கொடுத்துருக்கலாம், பட் வேணாம், நமக்குன்னு ஒரு பாட்டை ஒரு மைண்டில் வரும்போது நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு. ராஜா சார்கிட்ட பாடினதுலாம் எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் சார். எனக்கு ராஜா சார்கிட்ட பாடினது, அதையும் தாண்டி எம்எஸ்வி ஐயா கிட்டலாம் நான் பாடுவேன்னு நினச்சே பார்க்கல சார். அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடினேன். ஸோ இதெல்லாமே நான் நினச்சி பார்க்காத விஷயங்கள் எனக்கு வந்து கொடுத்த கடவுள். எனக்கு என்ன வேணுன்றது அவரே கொடுப்பார் சார். அதனால் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு சார். இந்த சினிமா உலகத்துலேயும் சரி, மேடையிலையும் சரி, என் குடும்பத்துலேயும் சரி, என் நண்பர்கள்கிட்ட இருந்தும் சரி. இப்போ நீங்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறீங்க. ஆனால் என்னையும் கூப்பிட்டு பேட்டி எடுக்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் சார் எனக்கு அது. ஸோ இந்த இடத்த கடவுள் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான் சார் எனக்கு. முதல் பட வாய்ப்பு ஜேபி தான் இல்லையா, சாதிசனம்? ஆமாம், சாதிசனம் சார். தேவா சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. 97 வாய்ப்பு கிடச்சி சார். அது இந்த பாடலை பாடி முடித்த அனுபவம் எப்படி இருந்தது? அது அதான் சார் டெக்னிக்கலாக எனக்கு வந்து ரெக்கார்டிங் முன்னாடி மைக்குக்கு முன்னாடி எப்படி பாடணும், எப்படி அது வந்து நான் ஃபால்ஸ் தான் சார் பாடியிருப்பேன், சாஃப்ட் வாய்ஸ் தான் பாடியிருப்பேன், எனக்கு ஓப்பன் வாய்ஸ் கிடையாது. அது மச்சானி மச்சானி ஊத்திக்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் வாய்ஸ் தான் பாடினது அது. ஸோ அப்போ வந்து கிருஷ்ணராஜனா தான் எனக்கு அந்த பாட்டு சொல்லி கொடுத்தாரு. கரெக்டாக எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் போகும்போது அப்போ மாத்தங்கின்னு ஒரு சிங்கர் சார், அவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடகி. நான் பார்த்த ப்ளேபேக் சிங்கரில் அவங்க வந்து எல்லா ஸ்டைலுமே பாடுவாங்க சார். அவங்க கிளாசிக்கலும் பாடுவாங்க, வெஸ்டர்னும் அவ்வளோ அழகாக பாடுவாங்க. அப்போ அவங்க ஒரு சாங் பாடி முடிச்சுட்டு அவங்க இருக்காங்க அங்கே. அப்போ நான் வந்து ஒரு பத்தக்குன்னு இருக்கிறதுனால அவங்க சொன்னாங்க, மைக்கு முன்னாடி இப்படி நின்று பாடுங்க, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் டெக்னிக்கல் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2002 தான் சார் நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி வித்யாசாகர் சார். அது வந்து கார்மேகம்னு சொல்லிட்டு மம்முட்டி சாரோட மூவி. அதில் தான் என்னோடய ஓப்பன் வாய்ஸ் நான் வந்து அவர் வந்து மாணிக்க விநாயகர் சார் ரெக்கமெண்ட் பண்ணி, அப்பா ரெக்கமெண்ட் பண்ணி எனக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா ஓப்பன் வாய்ஸில் பாடு. அப்போ அவருக்கும் ஒரு ஓப்பன் வாய்ஸாக பாடுற ஒரு ஃபீமேல் சிங்கர் தேவைப்பட்டதுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது சார். அப்போ அவர் என் வாய்ஸை கேட்டுட்டு அப்படியே இப்படி பாடுறேம்மா, எங்கேம்மா இருந்த எவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு சார். கார்மேகம் பாடினேன், தென்றல் பாடினேன், வர்ணஜாலம் கொடுத்தாரு, அன்பே சிவம் கொடுத்தாரு, பார்த்திபன் கனவு கொடுத்தாரு, இப்படி நிறைய படங்கள் பாடக்கூடிய வாய்ப்பு அவர் நிறைய கொடுத்தாரு சார். அதுக்கப்புறமா மன்மதராசா எனக்கு பட்டி தொட்டி எங்குமே என்ன எடுத்துகிட்டு போய் சேர்த்துச்சு சார். அன்பே சிவத்தில் கமல்ஹாசனோட பாடினீங்களா? ஆமாம் ஆமாம் சார். நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்ல, அதில் ரொம்ப சின்ன பிட்டு தான் சார் நான் பாடியிருப்பேன். வாங்குறதோ சம்பளம் 910, குடும்ப பார சுமக்க உனக்கு ஏதையா சத்து, ஒன்றை போல தொழிலாளி தெருவில் நிற்கிறான், போராட்ட கொடியை பிடிக்கிறான், சம்பளத்தை ஒசத்தி கேட்குறான். அந்த பிட்டு நான் பண்ணேன் சார். ஸோ அதுவும் ஒரு பெரிய அனுபவம் சார். ஏன்னா கமல் சார் உள்ளே பாடிட்டுருக்காரு, நான் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது நான் உள்ளெல்லாம் போய் பார்க்கணும்
அந்த ஆசை இருந்தாலும் அவங்க கேட்டால் எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்றதுனால வெளியவே உட்காந்து நமக்கு கேட்கும்ல சார், கதவு திறக்கும் போது மூடும் போதெல்லாம் இந்த சாங் நம்மளுக்கு கேட்கும் இல்லைங்களா. அப்போ அந்த அதுதான் சார், அவங்கெல்லாம் எவ்வளோ கற்றுட்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள். போகும்போது அந்த பாட்டுக்கு அவர் கொடுக்குற ஸ்டைலு ஒரு நார்மல் பாட்டு கிடையாது சார். அது வந்து ஒரு தெரு கூத்து பாட்டு அது. அதில் டைலாக் வரும், பாட்டு வரும், சிரிப்பு வரும். அது மாதிரி வந்ததுனால அவர் அதை பாடும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் சார் நான். அதான் அது ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் இல்லையா சார், அது கமல் சார். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டூயட் வருது. நீங்கள் பாடும்போது கமல் இருந்தார்? இல்லை சார், நான் பாடும்போது இல்லை. அவர் பாடி முடிச்சதுக்கப்புறம் தான் சார் நான் பாடினேன். அதே மாதிரி தான் மன்மதராசாவும் தினா நான் சொன்னார், சங்கர் மகாதேவன் தாம்மா அவங்களோட பாடுறாரு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவரோட தான் நான் பாடினேன். அவர் பாடினதுக்கப்புறம் நீங்கள் பாடுறீங்களா இல்லை நீங்கள் முன்னாடி பாடிடுறீங்களான்னார். இல்லை சார், இல்லைண்ணா அவர் பாடிட்டோம் அதுக்கப்புறம் நான் பாடுறேன்னு அதுக்கப்புறம் தான் பாடினேன் சார். ஸோ ஏன்னா அது அவங்க பாடிட்டு நம்ம பாடும்போது அந்த ஸ்டைலை நம்ம ஒரு காப்பி அடித்து நம்ம பாடலாம் சார். அது நம்மளுக்கு ஒரு வசதி இருக்கும். ஏன்னா நம்ம என்னன்னே தெரியாமல் ஒரு பாட்டு பாடும்போது ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன வந்து பாட போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களாம் அவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க பாடினதுக்கப்புறம் நம்ம பாடினா நம்ம அதில் சில விஷயங்கள் எடுத்து நம்ம பாடலாம். அப்படி அது பாடினேன் சார். கமல் சார் இல்லை அப்போ. மன்மதராசா பாடும்போது இந்த அளவுக்கு புகழ அந்த பாட்டு வாங்கி தரோம் அப்படின்னு நினச்சிக்கிங்க? நினச்சே பார்க்கல சார். இல்லை, எதுவுமே நான் நினச்சே பார்க்கல சார். அந்த பாட்டு வந்து என் வாழ்க்கையை திருப்பி போடும், இவ்வளோ பெரிய ஹிட் கொடுக்கும், உயரத்தை கொண்டு போச்சு. ஆமாம் சார். அது வந்து ஒரு எல்லாமே அந்த பாட்டில் அமைஞ்சதுன்னு தான் சார் சொல்லணும். தனுஷ் அவர்களோட நடனமாகட்டும், சாயா சிங்கும் தனுஷும் அவங்களும், லொக்கேஷன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு லொக்கேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஸ்டிக்கராகவே எல்லாரோட பைக்லேயும் அந்த போஸ்ட் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க நிறைய. அந்த திரையரங்கில் வந்து நான் அப்போ இல்லை சார், அந்த பாட்டு ரிலீஸ் அப்போ இல்லை, நான் சென்னையில் இல்லை, யூஎஸில் இருந்தோம், 1 month டூரில் இருந்தேன். அப்போ நான் இப்போ என் டாக்டர் தான் ஃபோன் பண்ணுறா, மம்மி உங்கள் பாட்டு வந்து ரேடியோலெல்லாம் பாடுது மம்மின்னு. எனக்கு நம்பவே முடியல சார், நம்ம பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்கா, அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு டீம் ஒர்க் தான் சார். அது சிவசங்கர் அவரோட டான்ஸு இதுவாக இருக்கட்டும், அந்த நான் பாடின விதம் கூட சொல்லலாம் சார். அது ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு வாய்ஸ் திடீர்னு ஒரு யூனிக்னஸ் இருந்தது. அதில் எல்லாமே அமைஞ்சதுனால அந்த பாட்டு இவ்வளோ பெரிய, அது ரொம்ப வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு பாட்டு சார் எனக்கு. அது எனக்கு என்னென்னா, எனக்கான அடையாளம் ஏன் ரொம்ப சீக்கிரம் கிடச்சிது அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் எல்லா கச்சேரிலையும் எல்லா தெருவிலையும் நான் பாடியிருக்கேன் சார். அதனால் இவங்க தான் பாடினாங்க, இன்னார் பாடினாங்க அப்படின்ற அடையாளம் சீக்கிரமாக கிடச்சிருச்சு எனக்கு. அது ஒரு பெரிய, ஏன்னா அப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் கிடையாது சார், பெருசாக இல்லை அப்போல்லாம். இந்த ஃபேஸ்புக் மாத்திரம்தான் கொஞ்சம் அப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து எனக்கான அடையாளம் ஈஸியாக கிடச்சதுக்கு வந்து நான் முட்டு சந்து தெரு எல்லா கோவிலில் எல்லா ஊரில் எல்லா நாட்டில் பாடினதுனால, இவங்க பாடியிருக்காங்களா, லக்ஷ்மண் சுதியில் பாடுவாங்களா அவங்க பாடியிருக்காங்களா, லக்ஷ்மண் வைஃப் பாடியிருக்காங்களா அப்படின்ற அடையாளம் சீக்கிரமாக கிடச்சிருச்சு சார் எனக்கு. அது திரையில் அந்த பாட்டை பார்த்த போது எப்படி இருந்தது? எங்கள் வீட்டுக்காரெலாம் அழுதுட்டார் சார். அப்படியே அந்த பாட்டு வருதுன்னும் போது அந்த திரையரங்கமே ஒரு இப்படி இதெல்லாம் வருவாங்கல்ல சார், ஒரு சீட்டுக்கு முன்னாடி வர மாதிரி அந்த பாட்டு வந்து எல்லாரும் ஆடுறாங்க தேட்டரில், ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. அப்படியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார். அந்த பிறவி பையன் சொல்லுவாங்கள்ல சார், நம்ம ஒரு பாடகியாக இருந்ததுக்கு நம்ம திரைப்படத்தில் பாடணும்னு ஒன்று ஆசைப்பட்டேன். அது இவ்வளோ பெரிய ஹிட்டு வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அப்போ எந்த கடவுள் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லா கடவுள்கிட்டையும் நம்ம போய் உட்காந்து வேண்டுவோம். எந்த கடவுள் செவிசாய்ச்சி இதை கொடுத்தாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அதுக்கப்புறம் அது வார்த்தைகளால் அது சொல்லவே முடியாது சார். அது ஒரு பெரிய நம்ம குழந்தை பிறந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய பார்ப்போம்ல சார், அது கை மூக்கு கண்ணெல்லாம் பார்ப்போம், அந்த ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது சார் எனக்கு அந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்டு முதல்ல உங்களை பாராட்டினது யார்? எங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் சார். அவர் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஆடியோ லான்ச்சுக்கு போக முடியல, அவர் தான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போனார். போயிட்டு அப்போவே அந்த பாட்டை கேட்டுட்டு 2 வாட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்குலாம் பெரிய மியூசிக் நாலேஜ் கிடையாது சார், அவங்க கிட்டேருந்து வர ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த பாட்டு அப்படின்னு ஒரு இன்னசென்ட்டாக சொன்னார் சார் அவர். அதுதான் ஃபஸ்ட்டு பாராட்டு எனக்கு. அதுக்கப்புறமா என் டாக்டர் சொல்கிறான், ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்த பாட்டும் கேட்கல, ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் ரிலீஸ் ஆகுது, ரேடியோவில் போடுறாங்க அந்த பாட்டு. ஸோ எங்கள் டாக்டர் ஃபோனில் சொல்கிறா, சூப்பராக இருந்தது மம்மி பாட்டு, பயங்கரமாக ஒரு ரேடியோலலாம் உங்கள் பாட்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாம் நம்ம இந்த மாதிரி உங்கள் மாதிரி பத்திரிகையிலேருந்து டிவியிலேருந்து எல்லோரும் பேட்டி எடுத்து
அந்த பாட்டை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அது. அப்புறம் தனுஷ் சாரை கூட அந்த பாட்டுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை சார். அவர் புதுக்கோட்டையில் சரவணன் சொல்லிட்டு ஒரு படத்துக்காக சிங்கப்பூர் வந்திருந்தார். நான் எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ரூமு, பக்கத்து ஹோட்டலில் அவர் இருக்கார் அந்த பட ஷூட்டிங்காக. நான் வந்து வித்யாசாகர் சார் ப்ரோக்ராம்காக சிங்கப்பூருக்கு நானும் பறவை முனியம்மாலாம் போயிருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. உதித் நாராயண் சார், சுஜாதாக்கா, சாதனா சர்க்கம் மேடம், எல்லாம் பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நானும் பறவை முனியம்மாவும் ரூம்மேட்டு. எனக்கு அவங்களுக்கு தான் செட் ஆகும். ஏன்னா என் கூட தான் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கெலாம் நிறைய வந்திருந்தாங்க. அப்போ என் கூட வாப்பிள்ள தனுஷ் வந்துருக்குதான், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோடனே ரூம்குள்ளே போகிறோம். பாட்டி வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு தனுஷ் அவரை எல்லாம் இது பண்ணிவிட்டு இப்படிப்பா இருக்க அப்படின்னா, இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பாட்டி யார் அப்படின்னாரு. இவங்க தான்ப்பா மன்மதராசா நீ நடித்து அது பாடினவங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கும் அவருக்குமான அறிமுகம். அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது குமுதம் பத்திரிகையிலலாம் வந்து சார் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டோம். அப்படி தான் தனுஷ் சாருக்கும் எனக்குமான அறிமுகம் கூட கிடச்சிது. அதுக்கப்புறம் அவருக்கும் நிறைய பாடினேன் சார் நான். அது ஒரு கனாக்காலம் சொல்லிட்டு ராஜா சாருக்கு, தனுஷ் சாருக்கு அவருக்கு பாடினது. அப்புறம் ட்ரீம்ஸ்னு ஒரு படம், இது மாதிரி அப்புறம் நிறைய படங்கள் அவருக்கு பாடினேன் சார் நான். தனுஷ் மாதிரி எந்தெந்த நட்சத்திரங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாரையுமே சந்திச்சிருக்கேன் சார். ரஜினி சார் மாத்திரம் நான் இன்னும் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பார்த்துருக்கேன், பட் அவர் கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. கமல் சார் கூட பார்த்துருக்கோம், அவர் கையால் விருது வாங்கியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா நட்சத்திரங்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம்ல சார், ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட்டாக வருவாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டார் நைட் மாதிரி போவோம், அவங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும் நமக்கு. மேக்ஸிமம் எல்லாரோடையுமே நம்ம பயணிச்சு. இப்போ அமீர் கான் சாருக்கு ஒரு படம் பாட்டு பாடினேன் சார், டங்கல்னு ஒரு மூவி, ஹிந்தி டங்கல், அந்த குத்து சண்டை இது இருக்கு இல்லைங்களா, அது வந்து தெலுங்கும் தமிழும் நான் தான் பாடினேன் சார். அது பாம்பேயில் தான் போய் பாடினேன். அப்போ அமீர் கான் சார் பக்கத்துலேயே இருந்தார். நான் பாடுறது பார்த்துட்டு சச்சா அப்படின்னாரு. எனக்கு போய் பேசுறது, ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ அவரோட அந்த பெரிய 2 பாடி கார்ட்லாம் வர நின்றுந்தாங்க. எனக்கு ஃபோட்டோ, ஏன்னா எனக்கு போய் யார்கிட்டையுமே போய் கொஞ்சம் கூச்சப்படுவேன் சார். டக்குன்னு கேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன் சார், கேட்க மாட்டேன் நான். அப்போ வீட்டில் பசங்களாம் வந்து திட்டினாங்க, எவ்வளோ ஒரு பெரிய சான்ஸு, அவர் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் ஏன் ஃபோட்டோ எடுக்காமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லா ஒரு வாட்டி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஷாருக் கான் சார் வந்தார். அந்த மாதிரி பாம்பே, அந்த மாதிரி நம்ம நட்சத்திரங்கள், நம்ம தமிழ் நட்சத்திரங்கள் எல்லாரையுமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோக்கும் நான் பாடியிருக்கேன் சார். ரஜினி சாரை தவிர்த்து கமல் சார் கூட டொவேட் பாடியிருக்கேன், தனுஷ் சாருக்கு பாடியிருக்கேன், சிம்பு சாருக்கு பாடியிருக்கேன், விஷால் சாருக்கு பாடியிருக்கேன், பிரசாந்துக்கு பாடியிருக்கேன், சரத்குமார் சாருக்கு பாடியிருக்கேன், லாரன்ஸ் சார், எல்லா நட்சத்திரங்களுக்கும் பாடக்கூடிய வாய்ப்பு. எல்லா இசையமைப்பாளர், யுவன் சார்லேருந்து, ராஜா சார்லேருந்து, தேவி பிரசாத்லேருந்து, தேவிலாம் வந்து எனக்கு தம்பி தான். அவர் இசையமைப்பாளர்ன்றதை தாண்டி எனக்கு ஒரு பிரதர். அவர் ஸ்டுடியோக்கு போனாலும் அந்த ஃபீல் தான் சார் இருக்கும். ஒரு காமெடி அடிப்பார், அக்கான்னுவார். ஸோ அந்த மாதிரி தெலுங்கில் அவர் இசையில் வந்த பாட்டு தானே பெரிய அடையாளம். ஆல்மோஸ்ட் அவருக்கு பாடின எல்லா பாட்டுமே ஹிட்டு சார். அவருக்கு ஒரு 15 பாட்டுக்கிட்ட நான் வந்து தமிழ் தெலுங்குன்னு பாடியிருக்கேன். தெலுங்கு ஜாஸ்தி. தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டே அமலாபுரம், வங்க தோட்டா, నా పేరే కాంచనమాల, నా పేరు మీనాకుమారి, கோடிக்கூரா, சையோ சையாரே, அப்புறம் அவர் பாலகிருஷ்ணா சாருக்கு பாடின லெஜெண்ட்னு ஒரு மூவி, அது எல்லாமே ஹிட்டு சார். சூப்பர் டூப்பர் ஹிட் எங்கள் எல்லாமே அவருக்கு நான் பாடினது எல்லாமே. அதே மாதிரி எல்லா தெலுங்கில் பார்த்திங்கன்னா ராஜ்கோட்டி சார், ஆர்பி பட்நாயக் சார், சக்ரி, எல்லாருக்குமே பாடக்கூடிய வாய்ப்பு. மணி சர்மா சார், எல்லாருக்குமே பாடியிருக்கேன் சார். மற்ற மொழிகளில் பாடுறதுல என்னென்ன பிரச்சனைகள்? தெலுங்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியுன்றதுனால ஒரு அர்த்தம் புரியும் சார் எனக்கு. இதுதான் அர்த்தம்ன்றது புரியும். இன்னமும் ரொம்ப சுந்தர தெலுங்கு அப்படின்னு போகும்போது எனக்கு தெரியாது, அர்த்தம் கேட்டுப்பேன் சார். கன்னடாலாம் பெருசாக எனக்கு ஹிந்தியில் நான் ரொம்ப பயந்தேன் சார். எனக்கு வேணான்ட்டேன் நான் ஏதாவது பாடி அவங்க ஏதாவது, ஏன்னா ஹிந்தின்றது மாத்திரம் நம்மளை பெருசாக நம்ம சிங்கர்ஸே பாருங்கள் சார், பெருசாக அங்கே போய் பாடினதில்லை, பாடினவங்களே அவங்க ஒத்துக்கிட்டதில்லை. இப்போ நம்ம எல்லாரையும் ஒத்துப்போம். அவங்க இப்போ வாணியம்மா பாடியிருக்காங்க, எஸ்பிபி அங்கிள் பாடியிருக்காங்க, அது மாதிரி ஒரு சித்ராக்கா பாடியிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் சார் ரொம்ப கம்மியாக பாடியிருக்காங்க. சொன்னதுக்கே வந்து ரொம்ப அங்கே சொல்லுவாங்க சார், அவங்க வந்து பாடினா ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் எனக்கு ஒரு பயம் சார், நம்ம பாடி நம்மளே ஏதாவது திட்ட போகிறாங்க, என்ன தப்பாக ஏதோ பாடிட்டோன்னு சொல்லி பயந்தேன். ஆனால் தேவி ஆன் டைமில் அப்புறம் தெலுங்கு இது ஹிந்தியில் அப்படியே ரீமேக் பண்ண சாங் சார். அது அப்போ தெலுங்கில் பாடினது.
அதே மாதிரி நான் நிறைய சிரஞ்சீவி சாருக்கு பாடின பாடங்கள் எல்லாமே டப்பிங் போயிருக்கு சார் ஹிந்திக்கு. ஹிந்திக்கு போகும்போது அது வேறு யாரும் கொஞ்சம் பாட முடியாது, ஏன்னா எல்லாம் ஐபிச்சுன்னு. அது எல்லாமே நான் தான் சார் ஹிந்தியில் பாடியிருக்கேன். ஹிந்தி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். அதெல்லாம் தாண்டி மலையாளம் ரொம்ப பெரிய கஷ்டம் சார். ஏன்னா அதில் வந்து இந்த நான்னுவாங்க, ஞா அப்படின்வாங்க, அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு வந்து அவங்க சொல்கிறது தான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது இருக்காது சார். அவங்க ப்ரொனன்சியேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம சொல்லும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதர் லாங்குவேஜ் பாடுறதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் சார். அதுதான் என்னென்னா அது மீனிங் எதாவது மாறிட போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் பயந்து பாடுவேன் சார். தமிழ் நம்மளுக்கு நம்ம மொழி, அதனால் தெலுங்கு எனக்கு கொஞ்சம் தெரியுன்றதுனால அதில் பெரிய கஷ்டம் இருந்ததில்லை எனக்கு. ஆனால் அவங்களே சொல்லுவாங்க சார், தெலுங்கு பாடும்போது தெலுங்கு கேட்குறவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப சுச்சமாக பாடினீங்க, தெலுங்குக்காரங்க எப்படி பாடினா இருக்குமோ அது மாதிரி பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எஸ்பிபி அங்கிள் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது சார். அந்த லாங்குவேஜுக்கு நம்ம என்ன முறையாக பண்ணணுமோ அது ஜஸ்டிஃபிகேஷன். மன்மதராசா பாட்டை பாடுறதுக்கு உங்களை எதனால் கூப்பிட்டேன் அப்படின்னு நான் சொன்னார். ஆக்சுவலாக அந்த படத்தில் சார் அப்பா தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது, மாணிக்க விநாயக அப்பா தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. அது வந்து நடிச்சிருந்தார் அவர். ஆமாம், அவர் அதில் நடிச்சிருந்தார். ஆனால் அவர் நடிக்க போகிறாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாங்கள் பாடினது அந்த படத்தில். அப்படியா? ஆமாம், நாங்கள் பாட்டு சாங் வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சார். நான் வந்து பார்த்திபன் கனவுன்னு ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு பாட்டு வித்யாசாகர் சார் மியூசிக்கில் பாடியிருந்தேன், ஒரு ஃபோக் சாங். அது வாடி மச்சினியே ஒரு சிட சேடி வச்சினியே சிட்டு சோழ சிட்டுன்னு ஒரு பாட்டு, சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா நானும் பாடியிருந்தேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போது தினா சாருக்கு வந்து அப்பா வந்து இல்லை வேறு ஏதோ சாங் பாட போயிருந்தார். அப்போ இந்த மாதிரி புதுசாக ஒரு பொண்ணு பாடுதுப்பா, இந்த மாதிரி வித்யாசாகர் சார் கூட நிறைய பாட்டு கொடுத்துருக்காரு, நீ ஒன்று ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்திபன் கனவு சாங் வந்து தினாண்ணா கொடுத்தோன்னே தினாண்ணா கேட்டுட்டு சரி ஓகே நம்ம இந்த படத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாரு தினாண்ணா. அப்போ மன்மதராசா டியூனை வந்து போட்டு காட்டுறாரு, பாடி காட்டுறாரு எனக்கு. இதுதான்மா நீங்கள் பாடணும், ஓகே அந்த பிச்செலாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. ஓகேண்ணா. ஏன்னா அப்போ வந்து தினாண்ணாக்கு என் அடையாளம் தெரியல, ஏன்னா அப்பா கிட்ட தான் நான் வந்து மியூசிக் கற்றுக்கிறேன். அப்போ வந்து அவர் வீணை ப்ராக்டிஸ் பண்ணுவார் அவங்க வீட்டில். அப்போ எனக்கு தெரியல அவருக்கு. அப்போ நான் சொன்னேன் அப்பா தான் நான் என்னோடய குருன்னு. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அப்போ தான் கேட்குறாரு, சங்கர் மகாதேவனோட பாடுறீங்க, நீங்கள் பாடுறீங்களா? இல்லை நான் அவர் பாடிட்டோம் முதல்ல, அப்புறம் நான் பாடுறேன். ஆக்சுவலாக நான் பாட வேண்டியது வண்டார்குழலி. ஓ, அதுக்கப்புறமா மாற்றப்பட்ட பாட்டு மன்மதராசா. அப்படியே நான் அப்பாவோட தான் பாடுறதா இருந்தது அந்த பாட்டு. அப்புறம் தினாண்ணா வந்து இல்லை அது ஸ்ரீலாக்கா பார்த்து சாரதி பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு மன்மதராசா எனக்கு கொடுத்தாரு. அப்பா லாஸ்ட் எப்போ போனாலும் திட்டுவார், டேய் எனக்கு அந்த பாட்டு தரேன்னு சொல்லிட்டு நான் பாடியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய இட்டாக இருந்திருக்கும், எனக்கு இந்த பாட்டு கொடுத்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக கிண்டெல்லாம் திட்டுவார் அவர். ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு பார்த்திபன் கனவு பாட்டை கேட்டு தான் எனக்கு மன்மதராசா பாட வாய்ப்பு கிடைச்சிது. மன்மதராசா வந்து என்னோடய சினிமாவில் 7வது பாடல். அதுக்கு முன்னாடி 6 பாடல்கள் நான் சினிமாவில் பாடிட்டேன். 7வது பாட்டு நல்லா ஹிட்டாச்சு எனக்கு. இளையராஜாவோட பாடிய அனுபவம் அப்படி இருந்தது? அதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம் தான் சார் எனக்கு. அதெல்லாம் ராஜா சாருக்கெலாம் பாடுவோம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை எனக்கு. அப்போது பாலு மகேந்திரா சார் வந்து நம்ம ஃபேமிலியில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்து அட்டன் பண்ணார். அப்போது அவர் சொன்னார், நான் ராஜா சார்கிட்ட ஒன்று ஒரு பாட்டு பாட வைக்கிறேம்மா அப்படின்னாரு. அவர் எப்போ எல்லாமே சொல்லுவாங்களே சார், நான் சொல்கிறேன் பாடு. அப்போ எனக்கும் இப்போ இல்லை ராஜா சார்கிட்ட பாட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அப்போது திடீர்னு ராஜா சார்கிட்ட வந்து ஒரு அழைப்பு வந்தது எனக்கு. போய் பாடி முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் எனக்கு அந்த உதிரிலே நிற்கல சார் எனக்கு. ஏன்னா அதான் நம்ம வந்து தூரம் நின்று ஒரு கடவுள் ஸ்தானத்தில் பார்க்குறவங்க அவங்க எல்லாமே. அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக தான் நமக்கு. அப்போ அவர்கிட்ட போகும்போது சுந்தரராஜன் சார் தான் அப்போ சாங்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, நானும் திப்புவும் தான் பாடுறோம், தனுஷும் பிரியாமணி அவங்களும் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு எல்லாமே எங்களுக்கு சொல்கிறாங்க இது பாட்டு சொல்லிட்டு. அப்போ சுந்தரராஜன் சார் வந்து லிரிக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அந்த டியூன் சொல்லி தராரு. ஒன்னால தூக்கம் கெட்டு போச்சு, உன் கண்ணால காந்த மீறி போச்சு, சின்ன பையா அப்படின்னு ஒரு சாஃப்டான சாங் தான். அப்போது செட்டப் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து வாய்ஸ் ரூமில் பாடுவோம், சவுண்ட் இன்ஜினியர் ரூமில் மியூசிக் டைரக்டர் இருந்து அங்கே நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்ருப்பாங்க. செட்டப் அங்கே அப்படி இல்லை சார். நேராக ராஜா சார் முன்னாடி ஒரு 2 மைக் இருக்குது, அது ஹெட்ஃபோன் போடுறோம், சவுண்ட் இன்ஜினியர் ராஜா சார் 2 சிங்கர்.
என்னது ராஜா சார் முன்னாடி நம்ம பாட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. அது சொல்ல பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் மாதிரி காலெல்லாம் உதறுது, கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் ஏதோ ஒரு தைரியம் வர வச்சுட்டு பாடுறேன். அவர் அப்புறம் ஒரே ஒரு இடம் தப்பாக பாடுறேன். அப்போது அதே திருப்பி பாடுறேன். அப்போ சுந்தரராஜன் சார் ஹார்மோனியம் வச்சுட்டு உட்காந்துருப்பாருங்க பக்கத்துலேயே, அவர் இருப்பார். சுந்தரராஜன் பாருங்கள், அவங்க அந்த இடம் தப்பாக பாடுறாங்க, என்ன சொல்லி கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு அவர் என்ன திட்டாமல் அவரை கேட்குறாரு. அப்புறம் இல்லைம்மா இப்படி பாடணும் அப்படின்னு அவரு 2-3 வாட்டி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு சார். நான் பாடிட்டேன். அப்போது நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, இது ப்ராக்டிஸ் போல் இருக்குது, மறுபடியும் நம்மளை வாய்ஸ் ரூமில் நிற்க வச்சு பாட வைப்பாங்க அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். அவர் ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறமா அங்கே நம்ம போய் பாடணும் போல் இருக்குது. அங்கே போகிறேன். அவர் பாடலாம் முடிச்சுட்டு சரி ஓகேம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். அப்போ நான் சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் நம்ம மறுபடியும் எப்போ? இல்லைம்மா சாங் முடிஞ்சிருச்சுமா அவ்வளோதாம்மா அப்படின்றார். என்ன சார் முடிஞ்சிருச்சா? ஆமாம்மா சாங் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு. என்னால் நம்பவே முடியல சார், நம்ம வாய்ஸ் ராஜா சார் ஒத்துக்கிட்டாரா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அப்போது சுந்தரராஜன் அப்போ வந்து நம்ம சுப்பையாண்ணா இருந்தார். அப்போ அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வரேன், நான் பிறந்த பையனை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு சம்பளம்லாம் வேணான்னான்ட்டு கிளம்பி வந்துட்டேன் சார். நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு பலன் இருக்குல்ல சார், பயன் இருக்குல்ல சார். பட் ராஜா சார்கிட்ட பாடிட்டோம் போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். சம்பளம் வாங்கவே இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரியான பாட்டு ரொம்ப பிடிக்கும்? குத்துப்பாட்டா மெலடியா? நான் ஒரு மேடை பாடகின்றதுனால நீங்கள் பலருடைய குரலை மிமிக்ரி பண்ணி பாடுறீங்க. யாருக்குறைய 30-40 குரல் மிமிக்ரி பண்ணிருக்கீங்க, எல்லாம் போட்டிருக்கேன். டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, இப்படி எல்லாரோட வாய்ஸுமே சார். இப்போ யஸ்வரலட்சுமி அம்மா அது வந்து கேடுதல் தான் நடி தில்லையிலே அதை ரங்கிலா பாரடோலனா டாலனாரே. மற்ற மேடை கச்சேரிகள் பாடுறது வேற. நம்ம முதல்வர் வீட்டில் வந்து அவருடைய பிறந்த தினத்தன்னைக்கு கச்சேரி பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.